ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நாம யாமிஷி பாயோட சீசன் 1 எபிசோட் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ அப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வழக்கம் போலவே அந்த நேரேட்டர் பார்க்ல விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு கதை சொல்ல வர்றாரு. இந்த கதையோட பேரு ஜென் பாய். இப்ப ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இனோயின்னு ஒருத்தன் எழுந்து நான் எப்படி இங்க வந்தேன்னு அவன் முன்னாடி இருக்கிற ஒரு 3 பேஷண்ட் கிட்ட கேட்க அவங்க இவனை கண்டுக்கவே இல்லை. அங்க ஒரு டாக்டர் நீ மலையில ஏறும்போது கீழே விழுந்துட்ட அண்ட் உன்னோட கால்ல பலமா அடிபட்டு இருந்தது. சில மக்கள் தான் உன்னை காப்பாத்தி இங்க சேர்த்தாங்க. கவலைப்பட தேவையில்ல. உன்னோட கால் கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. நீ இன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்பலான்னு சொல்ல, சரின்னு ஈனோயும் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்க, அந்த 3 பேஷண்ட்ஸும் இப்ப அவன் முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் இனோய்க்கு தூக்கம் வராம அந்த பேஷண்ட்ஸ் அவனையே பார்த்ததை நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பேஷண்ட்ஸ் அவனை பத்தி பேசுற சத்தம் இவனுக்கு கேக்குது. ஈனோயும் எழுந்து பார்க்கறான். அங்க யாருமே இல்ல. சரின்னு ஈனோயும் படுக்கலான்னு போவ, அந்த 3 பேஷண்ட்ஸும் அவன் பக்கத்திலேயே நிக்கிறாங்க. அவனும் பயத்துல கண்ணை மூடுறான். மறுநாள் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அவன் கிளம்புறான். ஹாஸ்பிட்டலை விட்டு இனோய் வெளியே வரும்போது அந்த 3 பேஷண்ட்ஸும் ஹாஸ்பிட்டல் மேல நின்று பான்சாய் சிரப்னு ஒண்ணு பண்றாங்க. ஈனோயும் ஒரு டாக்ஸில ஏறி போயிட்டு இருக்க, இந்த டாக்ஸி டிரைவரும் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க, ஈனோயும் இங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் நான் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்புறேன்ட்டு பான்சாய் சிரப் பண்றாங்க. ஆனா அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல, அப்ப அந்த டாக்ஸி டிரைவரும் காரை நிறுத்தி வினோய் கிட்ட வெளியே போன்னு சொல்ல, அப்ப அந்த டாக்ஸி பின்னாடி ஒரு லாரி வந்து மோத அந்த பேஷண்ட்ஸும் ஜென்பாய்னு சொல்றாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.